ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போனால் எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணோம் அதோட வீலாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எனக்கு பேசிக்காக கிருஷ்ணானா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதனாலே கிருஷ்ண ஜெயந்தி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா கொண்டாடுவேங்க. எங்கள் வீட்டில் அன்றைக்கி கிருஷ்ண ஃபோட்டோலாம் தொடச்சி அதை நல்லா அலங்காரம் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சுருந்தேன். அன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவலில் சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன். அண்ட் கருப்பு சுண்டல் வேக வச்சு வச்சுருந்தேன். தென் சிவப்பு அவலில் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுருந்தேன். அப்புறம் பொரி, தட்டை, சீடை, அவுல் இதெல்லாம் கடையில் வாங்கியிருந்தோம். அப்புறம் கொஞ்சமாக வெண்ணெயும் கடையில் வாங்கி வச்சிட்டேன். கூட வழக்கம் போல் தேங்காய், பழம், அப்புறம் தண்ணி இதெல்லாம் நான் வச்சுட்டேன். இந்த அவுல் சக்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், இவ்வளோ சூப்பராக வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அதே மாதிரி தான் அந்த கொழுக்கட்டையும். இது நோ பாயில் நோ ஆயில் கொழுக்கட்டை. அது ஜஸ்ட்டு அதை ஊற வச்சு அரைச்சி அதோட தேங்காய் அண்ட் நாட்டு சக்கரை சேர்த்து நான் கொழுக்கட்டையை பிடிச்சிட்டேன். அதுவுமே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இதோட 2 ரெசிபியுமே நான் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். டைம் இருப்போ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கிருஷ்ணரோட பாதம் என்னோடய குழந்தையோட பாதத்தை வச்சுட்டு கிருஷ்ணர் உள்ள வர மாதிரி முடிச்சிட்டேங்க. எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி போச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.